ஸ்ரீ கணேசாய நமக. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று தூர்வாஷ்டமி, ஜேஷ்டாஷ்டமி. முதலில் நாம் தூர்வாஷ்டமி பற்றி பார்த்து அடுத்து ஜேஷ்டாஷ்டமியின் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று தூர்வாஷ்டமி விரதம் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்து வரும் சுக்லபக்ஷ அஷ்டமி தூர்வாஷ்டமியாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தில் விரதம் இருந்து வழிபடுவோர் உண்டு. இந்த நாளில் விநாயகருக்கு அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட தடைகள் விலகி வாழ்வில் சந்தோஷம் பெருகும், கடன் பிரச்சனை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இன்று மகாலட்சுமி விரதம் இணைந்துள்ளது. அன்னை மகாலட்சுமி வழிபட செல்வ வளம் பெருகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். என்றவர்கள் இன்று மாலை கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் கொடுத்து தரிசித்து பலன் பெறலாம். இந்த தினத்தில் நாம் சிவசக்தி இயற்றிய ஸ்ரீ கணாதீஷ ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். விநாயகரின் விசேஷ நாமங்களை கொண்ட இந்த ஸ்துதியை பக்தியுடன் சொல்பவர் கேட்பவர் அனைத்து கஷ்டங்களும் தடைகளும் நீங்க பெறுவர். தனம், தானியம், புத்திர பௌத்ராதிகள் என சகல பேறுகளும் பெற்று சௌக்கியமாக இருப்பார்கள்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதி சொல்றது. நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ கணாதீஷ ஸ்தோத்திரம் சிவசக்தி கிருதம். ஸ்ரீ சக்தி சிவாவூச்சதுஹு நமஸ்தே கணநாதாய கணானாம் பதயே நமஹ பக்தி பிரியாய தெய்வேஷ பக்தேப்யः சுகதாயக ஸ்வானந்தவாசினே துப்யம் சித்தி புத்திவராய ச நாபிஷேஷாய தேவாய டுண்டிராஜாய தே நமஹ வரதாபயஹஸ்தாய நமः பரசுதாரிணே நமஸ்தே ஸ்ரீனிஹஸ்தாய நாபிஷேஷாய தே நமஹ அநாமயாய சர்வாய சர்வபூஜ்யாய தே நமஹ சகுணாய நமஸ்துப்யம் பிரம்மணே நிர்குணாய ச ब्रह्मभ्यो ब्रह्मदात्रे च गजानन नमोऽस्तुते ज्येष्ठाय चादिपूज्याय ज्येष्ठराजाय ते नमः मात्रे पित्रे च सर्वेषां हेरम्बाय नमो नमः अनादये च विघ्नेश विघ्नकर्त्रे नमो नमः विघ्नहर्त्रे स्वभक्तानां लम्बोदर नमोऽस्तुते त्वदीय भक्ति योगेन योगीशा शान्तिमागताः किं स्तुवो योगरूपन्तं प्रणमावश्च विघ्नप तेन तुष्टो भव स्वामिन्नित्युक्त्वा तं प्रणेमतुः तावुत्थाप्य गणाधीश उवाच तौ महेश्वरौ श्रीगणेश उवाच भवत्कृतमिदं स्तोत्रं मम भक्तिविवर्धनं भविष्यति च सौख्यस्य पठते शृण्वते प्रदं भुक्तिमुक्तिप्रदं चैव पुत्रपौत्रादिकं तथा धनधान्यादिकं सर्वं लभते तेन निश्चितम् इति शिवशक्तिकृतं श्रीगणाधीशस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः. அடுத்து இன்று ஜேஷ்டாஷ்டமி. ஜேஷ்டா தேவியை வணங்கி அவளது அருளை பெறுவதற்கு உரிய தினம். ஜேஷ்டா தேவியார் மூதேவி என்று சொல்லக்கூடிய மூத்த தேவி. மூதேவிக்கு மற்றொரு பெயர் ஜேஷ்டா தேவி. தேவ அசுரர்கள் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தனர். அப்போது பல அரிதான விஷயங்கள் தோன்றின. அதில் லட்சுமி தேவியான திருமகளும் கிடைத்தாள். தெய்வீகம், சர்வ லட்சணம், இளமை, செல்வ வளம், தூய்மை இவைகளுக்கெல்லாம் உரிய தேவதையாக போற்றப்படுகின்றவள் ஸ்ரீதேவி என்னும் லட்சுமி. இவள் பார்க்கடலில் தோன்றிய போது இவளை தெய்வீக யானைகள் கும்பத்தினால் நீராட்டின. அரம்பையர்கள் சாமரம் வீசினர். தேவராதிகள் அனைவரும் வரவேற்று வணங்கினர். எப்போதும் இயற்கையில் நேர்மறையான ஒன்று இருந்தால் அங்கு எதிர்மறையான ஒரு தன்மையும் இருக்கும் அல்லவா? லக்ஷ்மிக்கு எதிரான அசுப தன்மைகளை உடையவள் அலக்ஷ்மி என்று சொல்லப்படுகிறாள். அவலட்சணம், அழுக்கு, துர்நாற்றம், தூக்கம், சோம்பல்தனம், தாரித்யம் இவைகளுடன் கரங்களில் துடைப்பத்தை ஏந்தியவளாக கழுதை வாகனத்தில் தோன்றியவளை இந்த மூத்த தேவி. இவள் மூதேவி என்றும் அழைக்கப்படுகிறாள். இவளே மகாலட்சுமியின் அக்கா. வடமொழியில் ஜேஷ்டா தேவி என்று அழைக்கப்படுகிறாள். ஜேஷ்டா என்றால் மூத்த என்று, கனிஷ்ட என்றால் இளைய என்று பொருள். ஜேஷ்டை என்ற பதமே சேட்டை என்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவளே தவ்வைத்தாய் என்று அழைக்கப்படுகிறாள். மூதேவியின் மகன் பெயர் குளிகன். அவளது மகள் மாந்தி காக்கையை கொடியாக உடையவள். அதனால் காக்கை கொடியோள் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறாள். அலக்ஷ்மி என்று ஸ்ரீ சுக்தத்தில் குறிப்பிடுவது இந்த அன்னையே. மூதேவியை
வெயிலுடனும் ஸ்ரீதேவியை மழையுடனும் தொடர்பு படுத்தி சொல்வதுண்டு. தமிழகத்தில் சில கோவில்களில் ஜேஷ்டாதேவி வழிபாடு செய்யப்படுகிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இவளுக்கு தனி சந்நிதி உண்டு. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை வழுவூரில் வீரட்டேஸ்வரர் கோவிலில் மூத்த தேவியான ஜேஷ்டாதேவி உருவமும் வைக்கப்பட்டுள்ளது. அன்னை ஜேஷ்டாதேவியை குழந்தை பேறு வேண்டி வழிபாடு செய்கிறார்கள். இந்த அம்பாளை ஜேஷ்டாதேவி, தூம்ரவாராகி, தூமாவதி, மகா நித்ரா, மகாமாய, மகாராத்திரி, மோகராத்திரி, காளராத்திரி என்றெல்லாம் அழைப்பர். தேவி மகாத்மியத்திலும் அன்னையை பற்றி சொல்லப்படுகிறது. இவள் இயற்கையான உறக்கமும் மன அமைதியையும் தருபவள். நரம்பு தளர்ச்சி நோய்கள், சித்த பிரமையை தீர்ப்பவள். சிவாலயங்களில் செல்வ வளமும் பூஜைகளும் குன்றாதிருக்க வேண்டி வடமேற்கு திசையில் அமைந்துள்ள கஜலட்சுமியை போற்றி வழிபடுவது வழக்கம். அதற்கு முன்பாக அதன் அருகிலேயே அமைந்திருப்பாள் மூத்த தேவி. அவளுக்கும் உரிய காலங்களில் வழிபாடுகள் நடக்கும். ஔவையாரும் வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வளே சேடன் குடிப்புகுமே மன்றோரும் சொன்னார் மனை என்று ஔவையாரும் மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளான் தாமரை நாள் என்று திருவள்ளுவர் திருக்குறளும் மூதேவியை பற்றி குறிப்பிடுகின்றன. குறளின் பொருள் சோம்பேறியிடம் மூதேவி தங்குவாள், சோம்பல் இல்லாதவனிடம் ஸ்ரீதேவி தங்குவாள் என்பதாக அமைந்துள்ளது. அழுக்கு, நாற்றம், துன்பம், புலம்பல், அடிக்கடி கொட்டாவி விடுதல், தலைவிரித்து போடுதல், எப்போதும் அழுக்கு ஆடைகளையே அணிந்திருத்தல், அலங்கோலமாக இருத்தல், எதிர்மறையான எண்ணங்கள், தீராத மனக்கஷ்டம், இவை எல்லாமே மூதேவியின் அறிகுறிகளாம். அதனாலதான் வீட்டுல தலைவிரித்து போடக்கூடாது, அழக்கூடாது, புலம்பக்கூடாது, சண்டை போடக்கூடாது என்று சொல்வர் பெரியோர்கள். இவற்றில் ஒன்று இருந்தாலே வரிசையாக எல்லாமே நம்மிடம் குடி புகுந்துவிடும். தாரித்ரதா தேவி என்று அழைக்கப்படும் இவளை வழிபடுவதால் சோம்பல், பிணிகள், வீண் நித்ரை முதலான அவகுணங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகலுமாம். நல்ல நிம்மதியான தூக்கம் உண்டாகும், தரித்திரம் அகலும். கோவில்களில் ஜேஷ்டைக்கு முறையான பூஜைகள் செய்தால் பயிர்களுக்கு உருவாகும் பாதிப்புகள் நீங்கி பூமியில் விளைச்சல் பெருகும் என்பது ஐதீகம். முன்காலத்தில் ஜேஷ்டாதேவி வழிபாடு இருந்து வந்தது. தற்காலத்தில் அது குறைந்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. இளையவளான மகாலட்சுமி அன்னையின் அருள் நீங்காது இருக்க வேண்டுமென்றால் மூத்த தேவியின் ஆசிகளும் அவசியம் என்று சொல்லப்படுகிறது. அஷ்டமி தினங்களில் பைரவரை வழிபடுவது போல தவ்வைத்தாய் என்று அழைக்கப்படும் ஜேஷ்டாதேவியையும் வணங்க வாழ்வில் வளங்கள் தானாக சேர்ந்திடும் சொல்லப்படுகிறது. அன்னை ஜேஷ்டாதேவியை பற்றி கர்ண பரம்பரை கதையும் ஒன்று உண்டு. அதையும் நாம் இந்த தினத்துல தெரிந்து கொள்ளலாம். குப்பன் ஒருவன், அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான், மகா சோம்பேறி. அவனுடைய அம்மா வயல்ல வேலை பார்த்துதான் அவனுக்கு கஞ்சி ஊத்துறா. இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா இவன் நல்லபடியா உழைக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவன் அம்மாக்கு தோன்றது. அதனால கல்யாணமும் செஞ்சு வைக்கிறா. அவன் என்ன பண்றான், தன்னுடைய புது மனைவியிடம் ஒரு பெரிய தூக்குச்சட்டி நிறைய சாப்பாடு வாங்கிட்டு வயல் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா ஊரை விட்டு தள்ளி இருக்கிற ஒரு ஆலமரத்துல போய் படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி ரொம்ப டயர்டா களைப்பா இருக்கிறது போல நடிப்பான். மனைவியும் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அவனுடைய கை கால்கள் எல்லாம் பிடித்து விடுறா. அறுவடை நாளும் வந்தது. கணவன் நிறைய கூலி பெற்று வருவான்னு சொல்லி மனைவி காத்துட்டு இருக்கான். ஆனா அவனும் வெறும் கையோட வந்து நிக்கிறான். அப்போதான் அவன் வேலைக்கு போல அப்படின்ற அவனுடைய குட்டு வெளிப்பட்டது. ஏ சோம்பேறி மூதேவியே, உனக்கு போய் என்னுடைய அப்பா என்ன கட்டி வைத்தாருன்னு சொல்லி அழறா. அவளுடைய குரல் அந்த ஊர் கோவில்ல இருந்து ஜேஷ்டாதேவியின் காதுல வந்து விழருது. அவளது உடன் பிறந்தவள் தான் ஸ்ரீதேவியாகி லட்சுமி. இது நம்ம மேலேயே பார்த்தோம். ஜேஷ்டாதேவி என்ன பண்றா, அவளுடைய தங்கையிட்ட போய் சகோதரி பார்த்தாயா என்னுடைய நிலைய, சோம்பேறிகளுக்கு தான் என்னை ஒப்பிட்டு சொல்கிறார்கள், நான் அந்த விவசாயிக்கு நிறைய பொருள் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றா. லட்சுமி தேவியும் சரி அப்படின்னு சொல்லி தலையசைக்கிறா. மாறு வேடத்துல கிளம்பி குப்பனுக்கு நிறைய தங்க காசுகள் கொண்ட பானையை கொடுக்கறா. அவன் அத தன்னுடைய மனைவிட்ட கொடுக்கறான். அவளும் அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட பாராட்டுறா. ஆனா அன்னைக்கு ராத்திரியே அது திருட்டு போயிடுறது. அதை எடுத்து ஜேஷ்டாதேவி அவனுக்கு ஒரு மோதிரத்தை கொடுக்கறா. அவனும் அதை போட்டுண்டு ஒரு நாள் குளிக்கிறதுக்கு ஆத்துக்கு போறான். அங்க தண்ணீர்ல தவற விட்டுறான். விவசாயிக்கு ரொம்ப வருத்தம். அதோட ஜேஷ்டாதேவிக்கும் ரொம்ப வருத்தமா இருந்தது. தன்னோட சகோதரியான லட்சுமி தேவி கிட்ட திரும்பவும் போய் அவன்கிட்ட நிலைத்திருக்கும் வகையில் ஏதாவது ஒரு பொருள் கொடைன்னு சொல்லி சொல்றா. அதற்கு திருமகள் சொல்றா, சகோதரி, உழைப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய எந்த பொருளும் நிலைக்காது, அவன் உழைக்க வேண்டும், அதுல கிடைக்கக்கூடிய பொருளே நிலைக்கும்னு நீ அவன்கிட்ட சொல்லுன்னு சொல்றா. ஜேஷ்டாதேவியும் உழைப்பின் பெருமையை குப்பன்ட்ட போய் சொல்ல அன்று முதல் அவனும் ஒழுங்காக வேலை செய்து சம்பாதித்தான். அவனுடைய மனைவி தாயெல்லாம் மகிழ்ந்தார்கள். அந்த காலத்துல மன்னர்கள் போருக்கு கிளம்பும் போது ஜேஷ்டாதேவி சன்னதிக்கு சென்று எதிரி நாட்டு மன்னனுக்கு சோம்பலை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுவார்கள் சொல்லப்படுறது. நாம் இந்த தினத்தில் ஜேஷ்டாதேவியை நமக என்று சொல்லி அன்னையை வணங்கி நமக்கு சுறுசுறுப்பை கொடு என்று வேண்டுவோம்.
நாளை அதுக்க நவமி பெயரிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். துக்கத்தை விரட்டக்கூடியது என்பதால் இதற்கு அதுக்க நவமி என்று பெயர். எப்போதுமே யாரையுமே துக்கப்படுத்தக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. இது பொதுவானது. இப்படி இருந்தாலும் குறிப்பாக இதுவரை செய்யாவிட்டாலும் நாளை மட்டுமாவது யாரையும் மனதாலும் வார்த்தையாலும் உடனாலும் துன்பப்படுத்தாமல் இருக்க முயற்சிக்கலாம். இதனால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தனக்கும் வருஷம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு துக்கமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுறது. எளிமையான விரதம். அனைவரது வாழ்வுமே சோகங்கள் துக்கங்கள் நிறைந்தது. அனைவரும் அடுத்தவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்ற இந்த எளிய விரதத்தை கடைபிடித்து சோகமில்லா துன்பமில்லா வாழ்வை பெறலாம். நாம அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்துடன் சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.